சென்னையில் மேயர் பிரியா பங்கேற்ற நிகழ்ச்சியில் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு போடப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. சென்னையில் மேயர் பிரியா பங்கேற்ற நிகழ்ச்சியில் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு போடப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. சென்னை புளியந்தோப்பு ஆடுதொட்டி பகுதியில் முதலமைச்சரின் பிறந்தநாளையொட்டி அன்னம் தரும் அமுதக்கரங்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம் வினேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னையில புளியந்தோப்பு ஆடுதொட்டி பகுதியில முதலமைச்சரின் பிறந்த நாளையொட்டி அன்னம் தரும் அமுதக்கரங்கள் என்ற அன்னதானம் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி கடந்த ஒரு மாத காலங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு முறையும் அந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதான உணவு வழங்குவார். இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. அவருக்கு பதிலாக சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கலந்து கொண்டு அன்னதான உணவுகளை வழங்கியிருந்தார். குறிப்பாக இந்த புளியந்தோப்பு ஆடுதொட்டி பகுதியில் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவது என்பதாலும் அருகில் வைக்கப்பட்டிருந்த குப்பைகளை தூய்மை செய்து அந்த பகுதியில ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பு தூவப்பட்டதாக அங்கிருக்க பொதுமக்கள் ஒரு புகாரை தெரிவித்திருந்தார்கள். அது குறித்து மேயர் பிரியா அவர்களிடம் கேள்விகள் எழுப்பப்பட்ட போது இந்த புகார் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் துர்நாற்றம் அதிகளவில் வீசியதால் அந்த பகுதியில் ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக சுண்ணாம்பை தெளித்ததாகவும் ப்ளீச்சிங் பவுடர் வாசனையே இல்லை என்றும் மறுபடியும் அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது இந்த புகார் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும், எந்தெந்த பகுதியில் இருந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது, எந்த நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது, உரிய விசாரணை நடத்தப்பட்டு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என நேரடியாக தெரிவித்திருந்தார். இதனால் அந்த பகுதி முழுமையாகவே துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில் தான் பொதுமக்கள் அங்கிருந்து உணவுகளை அருந்தி அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள்.